சொர்க்கவாசல். வாழ்க்கையில எப்பவுமே ஒரு சூழ்நிலைன்னு வரும். அந்த சூழ்நிலை தான் நம்மள நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படின்றத காட்டும் அப்படின்றத சொல்ற மாரியான ஒரு கதை தான் இதுவும். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதை பார்த்தீங்கன்னா 1999லேருந்து 2000ல நடக்கிற மாரி தான் காட்டுறாங்க. இப்ப எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டு வேக வேகமா அந்த ஸ்டேஷனுக்குள்ள நடந்து போயிட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டு இருக்காரு. அப்ப போகும்போதே அவரோட வாய்ஸ் ஓவர்ல அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1969ல தான் நான் வந்து கான்ஸ்டபிளா வந்து ஜாயின் பண்ணேன். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து சரியான வருமானமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. 2வது வந்துட்டு ஊர்ல ஒரு பையன் கூட மதிக்கவே இல்ல. அதனால நான் அப்ப இருந்த எஸ்பி இருப்பார்ல அவர்ட்ட போயிட்டு இதுல வருமானமும் இல்ல, எவனும் மதிக்கவே மாட்டான். பேசாம வேலைய விட்டு போயிடலாம்னு இருக்கேன்ற மாரி நான் சொன்னேன். அப்ப அவர் தான் சொன்னாரு, வாழ்க்கையில 2 விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு வந்து சொர்க்கத்துல முட்டி போடுறதா இல்ல நரகத்துல ராஜாவா இருக்கிறதா அப்படின்றத நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொன்னதா அவர் அப்படியே வாய்ஸ் ஓவர் சொல்லுது. பாத்தீங்கன்னா இப்ப ஜெயில ஒரு ஆளுக்கு வந்துட்டு சிகான்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி இருக்காரு. அவரோட ஃபேஸை வந்து ஒரு கரிக்கட்டையால வரைஞ்சிட்டு இருக்காரு. அவர் இதை பார்த்த உடனே உனக்கு வரையறதுக்கு ஒரு ஆளே கிடைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் போட்டு சமாட்டி அடிக்கிறார் அவர் இருந்த கோவத்துல. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஜெயில பெரிய பயங்கரமான ஒரு கலவரம் நடக்க ஆரம்பிச்சிருது. இதுல வந்துட்டு நிறைய ஜெயில் கைதிகளும் அப்புறம் போலீஸ்காரங்களும் வந்து இறந்து போறாங்க. அப்படியே ரத்த வெள்ளம் ஓடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் அள்ளி போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா காட்டுறாங்க. அதாவது இது நடந்து 8 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. அப்போ வந்து தேர்தல் ஆணையம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா 8 மாசத்துக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் ஜெயில வந்துட்டு ஏற்பட்ட கலவரத்துல வந்துட்டு அங்க நடந்த பிரச்சனை வந்து எப்படி என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தீர்மானம் பேசுறதுக்காக ஒரு கூட்டம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படின்னா இப்ப ஆளுங்கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுங்கட்சியில வந்து இப்ப நாங்க தேர்தலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அந்த கலவரத்துல, எதனால அந்த கலவரம் வந்துச்சு, யாரால அந்த கலவரம் நடந்தது, இவ்வளவு பேர் அந்த ஜெயில இறந்து போயிருக்காங்களே, அதை நாங்க விசாரணை கமிஷன் வச்சு நாங்க அதை வந்து சரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த இது நடக்கும் தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் டைம்ல எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இப்ப விசாரிக்கணும். அது ஜெயில உள்ள கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல, அவர் தான் வந்து இவர் கட்டப்பொம்மன், இவரை கூப்பிட்டு இப்ப விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இதை பத்தி முழுசா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஜெயில உள்ள சிகா அவர் இருக்கார்ல, அந்த ரவுடியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்தி சொல்றாரு. இவர் சொல்றாருல அந்த சிகா அவர் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. எல்லா கெட்ட பழக்கமும் அவர்கிட்ட இருக்கு. அவர் வந்து நிறைய கேஸ்ல வந்து ஜெயிலுக்கு வரவர் தான். ஆனா நிறைய அவருக்கு தலைவர்களோட சப்போர்ட் இருக்கு, அரசியல் தலைவர்களோட சப்போர்ட் அவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் செய்யற தப்புக்கெல்லாம் அவர் எப்பெல்லாம் ஜெயில் வந்தாலும் 2 நாளைக்கு மேல அவர் ஜெயில இருக்க மாட்டார். ஈஸியா வெளியவும் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுதான் அவன் வழக்கமா பண்ணிட்டு இருக்கிறது. 2 நாளைக்கு மேல அவன் ஜெயில இருக்க மாட்டான் தான். ஆனா கடைசியா அவன் ஜெயில வரும்போது பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த அரசியல் சப்போர்ட் வந்து அவனுக்கு கை கொடுக்கல. அதனால அவன் ஜெயிலே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அவன் சும்மா இல்ல, ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு வெளியே உள்ளவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அவன் பெரிய ஆளாயிட்டான். அது மட்டும் இல்லாம ஜெயிலையே அவன் உள் பக்கமாவே அவன் கண்ட்ரோல் எடுத்த மாதிரி அவன் இல்லாத அட்டுலையும் உள்ள இருந்து பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி இருக்க இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள அவர் நம்புறது 3 ஆளுங்க தான். அவங்கள வச்சு அந்த சிட்டியவே அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. முதல் ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹென்ரின்னு ஒரு ஆள் தான். அவர் வந்து ஆப்பிரிக்கா பையன். அந்த பையனை வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் இவர சொல்றபடிலாம் மாட்டிட்டு அவர் வந்து ட்ரக் கேஸ்ல தான் வந்து மாட்டிருக்காரு. அந்த ஆளை வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டாரு. இவர் ஆரம்பத்துல இப்படி இருந்தாலும் அப்புறம் மத மாதிரி அப்புறம் ஜீசஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க உள்ள எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபாதர் மாதிரி அவர் அந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருப்பாரு. அடுத்தது டைகர் மணி. இந்த ஆளை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா வெளியிலும் சரி உள்ளேயும் சரி அவருக்கு 2 பக்கமும் ஆள் இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மெயின் ஆள் இருக்காருல்ல, அவருக்கு வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி அப்படின்றத நம்ம சொல்லலாம். இவர் சொல்றது எல்லாமே அவர் கேட்கறது, அவர் சொல்றது இவர் நம்புறதும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கெல்லாம் அங்கெல்லாம் அப்படிதான் அவரு ரொம்ப ட்ரக்ஸ் பார்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி சொல்ற விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. இந்த டைகர் மணி இருக்காருல்ல, அவருக்கு கோவம் வந்துட்டு யாராலையுமே அவர் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இவர் கண்ட்ரோல் பண்ண ஒரே ஆள் வந்து அந்த ஜிகா மட்டும் தான் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் 3வதா பாத்தீங்கன்னா வந்து சீலன் ஒரு ஆள். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்காரு. அவர் வந்துட்டு ஒரு கேஸ்ல வந்துட்டு மதுரை ஜெயில வந்து 4 வருஷம் இருந்துட்டு அப்புறம் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 4 பேர் தான் அந்த ஜிகா வந்து நம்புவாரு அப்படின்னு சொல்றாங்க. இவரை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படிச்சவர், நல்ல ஒரு ஆளுன்னு தான் சொல்லலாம். ஆனா வந்து இந்த ஜிகா இருக்காருல்ல, அவர்கிட்ட சேர்ந்ததுல இருந்து அவர் மாதிரியான போக்கே வந்து இவரும் கத்துக்கிட்டாரு. இப்போ இவங்க 3 பேர் மட்டும் தான் அவர் நம்புவாரு. இவங்க 3 பேரும் அவரை கைக்குள்ள வச்சுக்கிட்டு சிட்டில இல்லாத ஆட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல ஹென்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிரிக்கா பையன் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த பையன் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியனா மதம் மாறிறாரு. இப்போ இங்க உள்ள இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு அவர் தான் வந்து ஒரு சர்ச் ஃபாதர் மாதிரி போதனெல்லாம் சொல்றது கொள்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. இதுல அவருக்கு வந்து என்னன்னா இனிமே இந்த கெட்ட விஷயத்தெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், இனிமே நான் ஃபுல்லா வந்து திருந்திர போறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து அந்த ஞான உதயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் அப்படி இருக்காரு. இதை பார்த்த உடனே அந்த சீலன் இருக்காருல்ல, அவருக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு டைகர் மணி இருக்காருல்ல, அவருக்கு வந்து இதுல உடன்பாடு இல்ல. அவருக்கு வந்து இது அவர் இப்படி மாறது சுத்தமா பிடிக்கல. ஆனா இவர் வந்து உனக்கு எப்படி உன மனசுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருக்கும்போது இப்ப அந்த தலைவரா இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாருன்னா கட்டபொம்மன் இருக்காருல்ல, அவர் வந்து ஹோம் மினிஸ்டர் லைன்ல வந்திருக்காருன்னு சொல்லிட்டு போனை கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுக்குறாரு. அவர் வந்து ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, என் மேல நீ கோவமா இருப்பது எனக்கு தெரியும். நீ அந்த வெளியே இருக்கான்ல அந்த ஐஏஎஸ் சண்முகம் எப்ப பார்த்தாலும் என் ரூட்ல ரொம்ப கிராஸ் பண்ணிட்டே இருக்கான். அவனை எப்படியாவது ஆளுங்களை வச்சு நீ போட்டு தள்ளிடு, உன்னை வெளியே எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் வந்து இப்ப இவர்கிட்ட பேசுறாரு. இப்ப இந்த சண்முகம் இருக்காருல்ல, இவரை கொலை பண்ண கேஸ்ல தான் வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்து உள்ள வந்திருக்காரு, ஜெயிலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஃபைல் எடுத்துட்டு இப்ப அந்த இஸ்மாயில்னு சொல்லிட்டு அந்த இப்ப ஆட்சிக்கு வந்து நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் விசாரணை அப்படின்னு சொல்லிருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இப்ப இதை பார்த்த இவர் வந்துட்டு இஸ்மாயில் இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா இது என்ன இந்த கேஸ் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவன் என்ன இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஜெயிலுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாது. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன இருந்தா அப்படின்றத நீங்க தான் யோசிக்கணும் அப்படின்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி அந்த கட்டபொம்மன் வந்து கான்ஸ்டபிள் வந்து இவர்கிட்ட சொல்றாரு. இந்த டைம்ல தான் ஹீரோ இருக்காரு ஆர்ஜே பாலாஜி, அவர் வந்துட்டு இப்ப ஜெயிலுக்கு வராரு. அவரை பார்க்கும்போது அங்க உள்ள ஜெயில இருக்க எல்லாரும் என்ன சொல்றாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜெகா இருக்காருல்ல அந்த ஆளோட வந்துட்டு இவர் தான் போல பெரிய ஆள் போல இருக்கு, அவருக்காக தான் இவர் வந்து கொலை பண்ணிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க பேசிக்கிறாங்க. எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்ட ஹீரோ வந்து கட்டபொம்மன் கிட்ட, அதாவது அந்த கான்ஸ்டபிள் இருக்காருல்ல கருணாஸ், அவர்கிட்ட வந்து என்ன கேட்கறாருன்னா யார் சார் சிகா, அவர்ல யாருன்னே எனக்கு தெரியாது, அதாவது என்ன சொல்றது இவங்க எல்லாம் பேசுறது எனக்கு இதா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே இவர் என்ன கருணாஸ் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த மாதிரி நியாயம் கேட்கிற இடம் வந்து இது கிடையாது, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா உயிர் பொழைக்கவே முடியாது, அதனால அமைதியா இருக்க வேலையை பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டு நல்லா மிரட்டுறாரு. அதோட இஸ்மாயில் இருக்காருல்ல, இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போறதா இருக்காங்க ஹீரோயின், அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்க எல்லாருமே வந்து ஹீரோ பத்தி என்ன சொல்லிருப்பாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உண்மை என்னன்னா அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்றது சொல்றாங்க. சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அப்படியே பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத அப்படியே காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டியில வந்துட்டு அந்த இட்லி அந்த அதெல்லாம் போட்டு வைப்பாங்கல ஹோட்டல் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே தான் வந்து ஹீரோயின் வந்து பூக்கடை வச்ச மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப
நாளாவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற ஹீரோயினுக்கு ரொம்ப ஆசை தான். ஆனா ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, சொந்தமா ஒரு ஹோட்டல் வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவங்களும் அதுக்கெல்லாம் ஒத்துக்குறாங்க. இப்ப ஹீரோட அந்த இட்லி கடை இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் வந்து அந்த ஐஏஎஸ் சண்முகம் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரெகுலரா வந்து சாப்பிடுவாரு. இப்ப அதோட மட்டும் இல்லாம அந்த சண்முகம் இருக்காருல்ல, அவர் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த லோன் விஷயமெல்லாம் கேட்டு வச்சிட்டு இருப்பாரு. அதாவது எப்படியாவது எனக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, அந்த கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அவரும் அவரால முடிஞ்ச உதவி எல்லாம் செஞ்சுட்டே தான் இருந்திருப்பாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஹீரோட வீட்ல அவர் ஒரு ஆள் மாதிரி நல்லா க்ளோஸா அவர் நல்லா பழகிட்டு இருக்க ஆள் தான். இப்ப இந்த சண்முகம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஏரியால வந்து 15 வருஷமா எல்லாருக்குமே நல்லா பழக்கம். சோ எல்லார்கிட்டயுமே ரொம்ப நல்லா பழகக்கூடியவரா ஒரு நல்ல ஒரு ஆளா தான் அவர் இருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் தான் அவர் என்ன சொன்னார்னா, ஹீரோ கிட்ட வந்துட்டு உன் லோன் வந்து அந்த விஷயம் நீ கேட்டுட்டு இருந்தீல, அது வந்து இப்ப அப்ரூவல் ஆகி வந்துருச்சு. சாயங்காலம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த அப்ரூவல் லெட்டர் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா கிட்டயும் அவங்க லவர் கிட்டயும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோட இப்ப லைவ்ல வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயின் வந்து அந்த இஸ்மாயில் அந்த ஆள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோட உலகம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது சார். அவனுக்கு பெருசா எதுவுமே ஆசை கிடையாது. ஒரு ஹோட்டல் வைக்கணும், அது போக அவங்க அம்மாக்கு யானைக்கால் அந்த இதை வந்து குணப்படுத்தணும், அடுத்ததான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இது மட்டும் தான் அவனோட பெரிய ஆசையா இருந்தது, வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா அப்படியே பாஸ்ட்ல அப்படியே காட்டுறாங்க. இப்போ வந்து அந்த இட்லி கடை தான் ஹீரோ வச்சு நடத்திட்டு இருக்காரு. அப்ப அந்த கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரவுடிங்க வந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நீங்க வைக்கிற குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, என்ன பவுடர் என்ன மசாலா யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க கேக்குறாங்க. அதுக்கு அந்த கடையில வேலை பார்க்குற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இது நாங்களா ரெடி பண்ணி யூஸ் பண்ற மசாலா, அது மிளகாத்தூள் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களும் எங்க வீட்ல கொடுத்து இதே மாதிரி சமைக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் போய் கேட்கவும் ஆர்ஜி பாலாஜி என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரோட அம்மா என்ன சொல்றாங்க, கஸ்டமர் ஆசையை கேட்கும்போது கொடுத்து அனுப்புப்பா அப்படின்னு சொல்லவும், இப்போ இவரும் வந்து அந்த மிளகாத்தூள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பார்சல் பண்ணி அந்த ரவுடிங்க கிட்ட கொடுக்குறாரு. இப்போ அதோட வெளியே வந்து 2 பேரும் கடை மூடிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து அந்த கடையில் வேலை பார்க்குற அண்ணன் கிட்ட வந்துட்டு நேத்து சண்முகம் சார் கிட்ட வந்து என்னமோ பேசிட்டு இருக்கு, என்னது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நம்மளுக்காக நம்ம ஏரியாக்காக அவர் எவ்வளவு விஷயங்கள் செய்றாரு, அவருக்கு அவர் வீட்ல வந்து ஏதோ பைப் ஏதோ சரியில்லை, அதை சரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அதை சரி பண்ணீங்களான்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. நம்மளுக்காக எவ்வளவு செய்றாரு, இதை கூட நம்ம செய்யாட்டி என்ன செய்யறது, நீ வீட்டுக்கு போ, நான் அவர் வீட்டுக்கு போய் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்க சரி பண்ண வராரு. அதே மாதிரி சரி பண்ணிட்டு இருக்காரு. இது எதிரில் இருக்கிற அந்த மிலிட்டரி ஒரு ஆஃபீஸர் பாரு, அந்த ஆளு வந்து இதை பாக்குறாரு. இப்போ மறுநாள் போயிட்டு அந்த லெட்டர் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஹீரோ ஆசையா அங்க கிளம்பி போறாரு. அங்க போய் பாத்தீங்கன்னா சண்முகத்தை வந்து யாரோ வெட்டி போட்டு அப்படியே ரத்த வெள்ளத்துல அவர் கிடக்குறாரு. நிறைய போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. இதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுது. இது வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கிட்ட அவர் கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. இப்போ இங்க நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க, அவங்க வந்து மோப்ப நாயெல்லாம் கொண்டு கூட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா வந்து மிளகாத்தூளா போட்டு வச்சிருக்காங்க. அதனால வந்து மோப்ப நாயால கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்றதுனே தெரியல. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ அடுத்ததான் அந்த இதுல வேலை பார்க்குற ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் வாயோட கைதான் அதிகமா பேசும், எதுக்கு எடுத்தாலும் அவன் கையை வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. இந்த மாதிரி சொல்றாருன்னு இவர் சொல்றது போய் தான், எதுக்கு அப்படி சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா அதை ஃப்ரீயா ஓசில சாப்பாடு வாங்குவாங்க, அந்த மாதிரி தான் அந்த கடையில வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்களே தள்ளி தானே வச்சிருக்காங்க, இது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால ஹீரோ எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா அவர் வேணும்னே நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவருக்கு கட்டி கொடுப்பாரு. இது வந்து அவருக்கு பிடிக்காது. அதனாலே ஹீரோ மேல இப்படி இல்லாத மாதிரி அவர் போய் சொல்றாரு. இது ஒரு விஷயம் இருக்கும்போது இப்போ வந்து ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்க உள்ள இன்னொரு பிசி இருக்காரு, அவர்கிட்ட வந்துட்டு கேட்கறாரு, யார் சார் சண்முகம் சார் வந்து இப்படி கொண்டு இருப்பாங்க, கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடுன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. பிசி என்ன பண்றாருன்னா, சந்தேகப்படுற மாதிரி யாராவது இந்த கடைக்கு வரது போறது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த கடையில வேலை பார்க்குற அந்த அண்ணன் இருக்காருல, அந்த அண்ணன் என்ன சொல்லி விட்டாருன்னா, ஆமா சார், அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரவுடிங்க எல்லாம் வந்தாங்க, அவங்க வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு எல்லாரும் வந்தாங்கன்னா சாப்பாடு தான் பார்சல் வாங்கிட்டு போவாங்க, அவங்க பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை அந்த பிசி என்ன பண்ணிடுறாருன்னா, போய் அங்க மேலதிகாரி இருப்பார்ல, அவர்கிட்ட போயிட்டு ஹீரோட கடையில இருந்து மிளகாத்தூள் வாங்கிட்டு போயிருக்காங்கன்ற விஷயத்தை வந்து போட்டு கொடுத்துறாரு. முடிஞ்சதோட இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேரா போயிட்டு அந்த சண்முகத்தோட ஆப்போசிட் வீட்ல அந்த மிலிட்டரி அவர்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி சண்முகம் வந்து முதல் நாள் இங்க வந்தானா, அதாவது ஹீரோ வந்து முதல் நாள் சண்முகம் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவரும் ஆமா சார் வந்தாரு, நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஹீரோ பிடிச்சிட்டு போய் செம்ம அடி போட்டு அடிக்கிறாரு. ஹீரோ இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி போய் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க அம்மாவும் அவங்க லவர் எல்லாம் ஸ்டேஷனுக்கு வராங்க. என் பையன் அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டான் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு கெஞ்சுறாங்க, அலறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன செய்றாரு, அவங்க அம்மாவையும் அவங்க கூட வந்தவங்களையும் அசிங்கமா பேசுறாரு. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு கோவம் வந்து அந்த இன்ஸ்பெக்டரே போய் அடிக்க போயிடுறாரு. உடனே அவருக்கு வந்துட்டு என்னையவே இன்ஸ்பெக்டரையே நீ அடிக்க வரியா, நீ தான் அவனை கொலை பண்ணிருக்க, இப்போ என்னையும் கொல்ல வந்திருக்க, இதுக்கு இங்க இருக்கவங்க எல்லாருமே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ பிடிச்சி ஜெயில போட்டுருக்காரு. இதுதான் ஹீரோ ஜெயிலுக்கு வந்த காரணமா இருக்கும். இங்க வெளியே பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்களும் ஹீரோயின் வந்து ஹீரோ எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ ஹீரோ வந்து ஜெயில இருக்காரு, அங்க வந்து இந்த ஜிகா இருக்காரு, அவரை பத்தி விசாரிக்கிறாரு. அவர் யாரு என்ன இது விசாரிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா ஜிகாவோட ஆளுங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களும் வந்து மிரட்டிட்டு போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜெயில வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டபொம்மன் இருக்காரு, அவர் வந்து அடுத்த எஸ்பி ஆக வேண்டியதா இருக்குது. ஆனா அவர் ஆகாம இன்னொருத்தர் சுனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போடுறாங்க. ஏன் அப்படின்னா ஜிகாவை அடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஆள் வந்து மாத்தி போடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் இருக்காரு, அவருக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்துது. அதோட இந்த சுனில் அப்படின்னு இருக்காரு, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஜெயில எல்லாருமே நீங்க ஒழுக்கமா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதா இருக்கும், இந்த ஜெயில விட்டு நீங்க வெளியே போகும்போது நல்லவங்களா தான் நீங்க வெளியே போகணும், அதை வந்து புரிஞ்சுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் ஒன்று எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அது போக இப்போ இந்த ஜிகா இருக்காரு, அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, நீ பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்காத, அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் திஹார்ல இருக்கும் போது எல்லாத்தையும் பார்த்துட்டேன், மாதிரி பல பேரை பார்த்துட்டேன், இங்கெல்லாம் உன்னோட இதெல்லாம் பலிக்காது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்குள்ளேயே வந்துட்டு ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஆளுங்க எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியாது, யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, அது என்னோட வேலை கிடையாது, அது யாரா இருந்தாலும் அதை நீ கண்டுபிடி, நானும் சரி என்னோட ஆளுங்களும் சரி இங்க எதுவுமே அந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா ஜெயில அந்த கைதிகளுக்குள்ளே வந்து குத்து சண்டை போட்டிலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் போட்டி நடக்குது. அத்தரதே பாத்தீங்கன்னா அந்த டைகர் மணி இருக்காருல, அவர் அந்த மாதிரி சண்டை போட வரவங்க எல்லாரையும் போட்டு அடி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது ஜிகா கிட்ட போய் பேசிட்டு நம்ம இந்த இதுல சம்மந்தமே இல்ல, நம்ம எப்படியாவது வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து அவங்க ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ பிடிச்ச அந்த டைகர் மணி இருக்காருல அவர்கிட்ட விட்டுறாங்க. அவர் முடிஞ்ச வரைக்கும் ஹீரோ போட்டு புரட்டி எடுக்கிறாரு. நேரமா அடி வாங்கிட்டு இருந்த ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போ போட்டு திரும்ப போட்டு பதில் கடிக்க ஆரம்பிச்சாரு. ஹீரோ பதில் கடிக்க ஆரம்பிச்ச உடனே இப்போ அந்த டைகர் மணியோட ஆளுங்க எல்லாரும் சுத்திட்டு இப்போ ஹீரோ போட்டு அடிக்க பாக்குறாங்க. ஹீரோ எல்லாரையுமே போட்டு அடி அடிக்கிறாரு. இப்போ எல்லாம் அடி வாங்குறவங்க பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதோட இப்போ ஜிகா இருக்காருல அவர் வராரு, வந்துட்டு ஆட்டத்தை கலைச்சு விட்டுட்டு இவர் ஹீரோ இருக்காருல அவர் பிடிச்சி தூக்கி விடுறாரு. அவரை யாரும் அடிக்காமையும் தடுக்கிறாரு. சும்மா இருந்தவனை வம்புல இழுத்து விட்டு அவன் அடிக்காம என்ன செய்வான், எல்லாம் போங்க விளையாட்டுல முடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பத்தி விட்டுறாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு என்ன பண்றாரு, ஜிகா பாத்துட்டாரு, நேர்ல சட்டையை பிடிச்சி அவர் போட்டு திட்டுறாரு. நீ பண்ண கொலைக்கு நான் வந்து மாட்டிட்டு முடிக்கணுமா, இப்போ வந்து நல்ல மாதிரி டிராமா போடுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு. அப்படியே பேசிட்டே இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து மயங்கி விழுந்துறாரு. இதை அப்படியே பார்த்த ஜிகா இருக்காரு, அவர் பாட்டுக்கு அதை பார்த்துட்டு அங்க இருந்து அப்படியே போயிடுறாரு, எதுவுமே பேசல. இப்போ
இப்போ இங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டைகர் மணி இருக்காருல்ல, அவர் வந்து அங்க வந்துட்டு அந்த பவுடர்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது போக அவர் வந்துட்டு அவங்களோட ஆளுங்களா இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா நம்மளுக்கு தான சப்போர்ட் பண்ணணும், புதுசா வந்த ஒருத்தருக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இருக்க கோவத்துல இன்னும் கொஞ்சம் கோவத்தை அவர் ஏத்தி விடுறாங்க. கோவம் வந்தவொடனே இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஜிகா இருக்காரு அவருக்கே தெரியாம நிறைய ட்ரக்ஸ் வந்து ஜெயிலுக்குள்ள இறக்க ஆரம்பிச்சாரு, சப்ளை பண்றாரு. இது வந்து அந்த சுனிலா புதுசா வந்திருக்காரு அந்த எஸ்பி அவருக்கு தெரிய வந்து பாத்தீங்கன்னா ஜிகா தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டு அவரை போட்டு அவரை அவமானப்படுத்துற மாதிரி படுத்தி செமையா அவர் இது பண்றாரு. அவமானப்படுத்துறவன அவருக்கு ரொம்பவே இந்த ஜிகான்ற வந்து ரொம்பவே இதாயிட்டாரு. அவர் நேரம் வந்து ஒரு இதா இருந்தா இப்போ ரொம்ப ஒடிஞ்சு போய் நொடிஞ்சு போய் தான் இருக்காரு. அவர் என்ன இப்ப சொல்றாருன்னா, அதாவது ஒரு நேரம் என் கண்ணை பார்த்து பேசவே பயந்த ஆளுங்கலாம் வந்து இப்ப என் கண்ணு முன்னாடி ரொம்ப எதிர்த்துட்டு நிக்கிறானுங்க. அவங்கள பார்த்தாலே இதா இருக்கு, நம்ம போற வழி சரியா இல்லையான்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. பேசுறாரு. யார்ட்ட பேசுறாரு, அந்த ஹென்ரின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் மாதிரி பாயிருக்காருல, அவர்கிட்ட அவர் பேசும்போது உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் வந்து நல்லது கெட்டது அந்த மாதிரி தான் கொடுப்பாரு, அதெல்லாம் சோதனையா இருந்தா தான் அதெல்லாம் வந்து நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்தும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லதுக்கு தான் மாதிரி இவருக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு. அதை கேட்டு வந்து ஜிகா என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல, கடவுள் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல, ஆனா எனக்கு நீ தான் ஜீசஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை வந்து கட்டபொம்மன் இருக்காருல, அவர் வந்து இப்ப அந்த போலீஸ் கிட்ட அவர் விசாரணை பண்ணிருக்காரு. அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஜெயில எத்தனை பேர் இருந்தாலும் வந்து சுனில் இருக்காருல அந்த எஸ்பி அவர் வந்து செலக்ட் பண்ண ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ தான். ஏன்னா வந்து அன்னைக்கு அந்த ஜெகாவோட ஆளுங்க வந்து எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போது அவன் வந்து ஹீரோக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பாருல, அவர் வந்து அவரை காப்பாத்தி அவர் கிச்சன்ல படுக்க போட்டு அவர் போயிருப்பாரு. அதெல்லாம் இப்ப அவர் சொல்றாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா அப்பவே வந்து அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் இப்ப அவர் சொல்றாரு. திரும்ப வந்து பாஸ்ட்ல வந்து ஹீரோ கொண்டு கிச்சன்ல விட்டுட்டு அங்க வந்துட்டு ஒரு ஆள் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா திருநங்க மாதிரி தான். அவர் வந்து கட்டபொம்மன் வந்து அப்படியே தடவி கொடுத்துட்டு என்னமா ரங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றதும் அங்க உள்ள ஒரு ஆள் வந்து சும்மா அதட்ட அங்க இருந்து அவர் போற மாதிரி காட்டுறாங்க. இதை கேட்டு இஸ்மாயில் வந்து இப்ப அந்த ரங்கன் இருக்காங்க திருநங்க அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜெயில வந்து ஹீரோக்கு வந்து பெருசா யாருமே வந்து அவர் பழக மாட்டாரு. ஒண்ணுனா இன்னொன்னு வந்து ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணோட கேஸ்ல வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க. உள்ள வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகி இப்போ ஒரு அரமண்டல் மாதிரி பைத்தியமா சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தான் அவர் பேசுற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜெயில வந்து சமைப்பாருல அவர் ஒரு ஆள் இருக்காரு. அவர் வந்து நல்லா சமைப்பாரு. அவர்கிட்ட தான் வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் நல்லா பேசுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா வந்து ஹீரோக்கு ஆல்ரெடி வந்து கிச்சன் அந்த குக்கிங்ல தான் ஆர்வம் அதிகம். அதனால அவர் மத்த இடத்துல இருக்கிறத விட கிச்சன்ல இருக்கும்போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாத்தீங்கன்னா அங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சமைக்க ஆரம்பிச்ச உடனே அவரோட சமையல் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப வாய்க்கு ருசியா அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ ஃபுல்லாவே ஜெயில் ஃபுல்லா வந்து ஹீரோட கைப்பக்குவத்தை பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. இந்த ஜிகா இருக்காருல அவருக்கு அந்த நியூஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப அங்க வேலை ஆல்ரெடி வந்து குக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே இதே மாதிரி டெய்லி இதே மாதிரி சமைச்சிட்டு இருந்தா என்ன ஆகும், அப்புறம் இது ஒரு நல்ல இடம்ன்ற மாதிரி நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிடுற மாதிரி அவர் பாட்டு புலம்புறாரு. இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கட்டபொம்மன் இருக்காரு. அவர் என்ன செய்யறாருன்னா, A1 அப்படின்னு சொல்லிட்டு செல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவரோட வாக்கி டாக்கியை கொடுத்துட்டு ஏதாவது அர்ஜென்ட் எமர்ஜென்சி அப்படின்னா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல அந்த ரங்கு இருக்காருல அவர் என்ன பண்றாருன்னா, அந்த எம்எல்ஏ எங்களுக்கு வந்து பணிவிடலாம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ இங்க எம்எல்ஏக்கு வந்து சாப்பாடு எடுத்து வந்துட்டு இருக்காரு. யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹீரோ தான் எடுத்து வராரு. இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரங்கு அவர் வந்துட்டு பணிவிடலாம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. பார்த்தா ரங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. திரும்ப ஹீரோ கிட்ட வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, அவங்களுக்கு வந்து தேவைப்படும் போது நான் பொம்பளை மத்த நேரம் நான் ஆம்பளை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதோட இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத, அவங்க கூட இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருக்காத அப்படி இப்படின்ற மாதிரி அதுக்கு அட்வைஸ் பண்றாரு அவங்களுக்கு. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி மத்தவங்க மாதிரி நான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ மத்தவங்க மாதிரி என்ன நினைக்காம எப்பவும் போல என்கிட்ட நல்லா பேசு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அவங்க சொல்றாங்க. கலவரம் நடக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க. எல்லாரையுமே வந்து அட்டெண்டன்ஸ்லாம் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா 2 பேர் மட்டும் மிஸ் ஆகுறாங்க. அவங்க 2 பேர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த ஜெயில் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஹென்ரி இருக்கார்ல அந்த ஆப்பிரிக்கா பையன் அவர், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அந்த மோகன். அவங்க 2 பேர் தான் அவங்க மிஸ் ஆயிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா அந்த மோகன் இருக்கார்ல அவர் வந்து அந்த பவுடர்லாம் யூஸ் பண்ணிட்டு மயக்கத்துல போதையில கிடக்குறாரு. அவருக்கு மயக்கம் தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா தன் பொண்ணை பத்தி நினைச்சு அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு. இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு பக்கத்துல. இவங்க 2 பேரும் மிஸ் ஆனதை பார்த்தவங்க தேடிட்டு வந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டு இவங்க போட்டு சம்மாட்டி அடிக்கிறாங்க. பயங்கரமா அடிக்கும். இப்போ இந்த ஹென்ரி இருக்கார்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கொடுமையா எங்களை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. உடனே இப்போ அந்த எஸ்பி இருக்கார்ல அவர் என்ன பண்றாரு, இவர் வச்சு அந்த பைபிளை புடுங்குறாரு. இதெல்லாம் நீ வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக்க போறாரு. இதை பார்த்தவொன்னே ஹென்ரிக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துட்டு உடனே அந்த இன்ஸ்பெக்டர் கழுத்தை பிடிச்சி நெரிக்க போறாரு. அதுக்கப்புறம் தான் நிதானத்துக்கு வந்துட்டு இது நம்ம பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அடிக்க போயிட்டார்ல, அதனால இந்த இன்ஸ்பெக்டர் வந்து கோவம் வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, என்னவே அடிக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹென்ரியை போட்டு அடியடின்னு போட்டு அடிச்சிட்டு தண்ணி ரூம்ல போட்டு பூட்டி வச்சு அவர் சித்திரவதை பண்றாங்க. அவருக்கு வந்து சாப்பாடு எதுவுமே கொடுக்காம குடும்பப்படுத்துறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜிகா இருக்கார்ல அவரால் மனசு தாங்க முடியல. இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களா. அதனால என்ன பண்றாருன்னா, ஒருத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து அவருக்கு எப்படியாவது சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. அவருக்கு சாப்பாடு கொடுக்காம குடும்பப்படுத்தி வச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போ பணம் கொடுத்து அனுப்புறதே வந்து ஒரு போலீஸ் கார்ட்ட தான் பணம் கொடுத்து அனுப்புறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஹென்ரி இருக்கார்ல அவரை வந்துட்டு அடிச்சே வந்து கொன்னுருப்பாங்க. அவர் இறந்தும் போயிருப்பாரு அந்த ஹென்ரி. அவர் அதை வந்து வெளியே தெரியாம அப்படியே போலீஸ்காரங்க மூடி மறைச்சிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து அவர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவருக்கு தெரிய வரவும் அவர் பணம் கொடுத்தாரு போலீஸ்கார். அவர் வந்து பணமும் வாங்கிட்டு அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம இருந்திருப்பாரு. அவர் இறந்ததையும் மூடி மறைச்சிருப்பாங்க. அவருக்கு சமக்கம் வந்துட்டு அவர் பணம் கொடுத்த ஆளை வந்து செம்மையா அடி போட்டு அடிச்சிட்டு உன்ன போடுறேன் அதுக்கப்புறம் அவனை போடுற மாதிரி இப்போ இவர் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி கோவத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்கிறத பார்த்து வந்து சீலன் இருக்கார்ல அவர் பார்க்கறாரு. அவர் இவர் அமைதிப்படுத்தி கூட்டு வராரு. நீ இந்த மாதிரி பண்றதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல. இதே மாதிரி பண்ற ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து செத்துக்கிட்டு தான் இருக்க போறோம். ஆனா நான் சொல்றது கேளு, 10 நாள்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரதா இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்பிக்கையான ஒரு பத்திரிகையாளர் வந்து நான் இங்க வர வைக்கிறேன். அவர்கிட்ட வந்துட்டு நீ என்ன செய்யறனா, நீ எல்லா உண்மையுமே சொல்லிடு. அதாவது நீ யாருக்காக அந்த கொலை செஞ்ச, யாரெல்லாம் உன்னை செய்ய சொன்னா, யார் உன் பின்னாடி இருக்கா அப்படின்றது எல்லா விஷயத்தையுமே நீ சொல்லிடு. அதுதான் சரி வரும். ஏன்னா இப்ப யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணல, நம்ம எல்லாரையும் மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி சீலன் சொல்றாரு. அவருக்கும் வந்து என்னன்னா இதுதான் வந்து சரின்னு சொல்லிட்டு படுது. சோ அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. பேசிட்டு இருக்க இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களோட ஹெட் இருக்காங்களா அவங்களுக்கு போயிடுது. அதாவது இந்த டீமுக்கு ஆப்போசிட் டீம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் எல்லாம் போயிடுது. போனது தெரிஞ்சவன அவங்க வந்து எஸ்பிக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவன் வந்து வாயை திறக்க கூடாது, அவன் வாயை திறந்தானா எல்லாருமே மாட்டுவான், அவன் வாயை திறக்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி அவர் சொல்லிடுறாரு. என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கட்டபொம்மனை பார்த்துட்டு ஹென்றி இறந்து போயிருக்காரு, அவருக்கு 10வது நாள் காரியத்துக்கு வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது சமைக்கிறதுக்கான ஆள் வந்துட்டு ஹீரோவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாரு. ஹீரோவும் இப்போ வந்த உடனே ஹென்ரிக்காக நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஹீரோ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, அவர் வெள்ளிக்கிழமை வந்துட்டு நமக்கு பெயில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஹீரோ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, எஸ்பி அப்புறம் கட்டபொம்மன் அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, இவர் 3 பேரும் சேர்ந்துட்டு திங்கக்கிழமை நம்ம போயிட்டு நம்ம வந்து பெயில் வாங்கலாம், அப்ப நீ உங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ ஹீரோ கூட்டிட்டு போறாங்க. போற வழியிலே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இறக்கி விட்டு போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி
சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்க வராரு. அவங்க லவ்வரையும் அங்க பார்க்கறாரு. அவங்க பார்க்கும்போது 2 பேருமே அப்படியே பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நம்ம கடையெல்லாம் வித்தாச்சுப்பா, எப்படியாவது உன்னை வெளிய கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப எஸ்பி என்ன சொல்றாருன்னா, அவ்வளவுதான் டைம்லாம் முடிஞ்சு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது அடம்பிச்சிட்டு இருக்காரு. எஸ்பியும் வழக்க டைமா ஹீரோ ஏத்திட்டு வந்தாரு. வர வழியில இப்ப ஹீரோ என்னன்னா, சாரி சார், நான் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியை பார்த்தோம் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன், அதனால அந்த மாதிரிலாம் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப வக்கீல் வந்து பாக்குறாங்க. வக்கீல் வந்து என்ன சொல்றாங்க, ஹீரோ மேல எந்த தப்புமே இல்ல, அந்த ஜிகாவோட ஆளுங்க தான் வந்துட்டு இதெல்லாம் வேணும்னே வந்து ஹீரோ மாட்டி விட்டுருக்காங்க. அவங்க ஆளுங்க யாராவது வாய் திறந்து உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து இப்ப ஹீரோக்கு வந்து பெயில் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையா சொல்றாரு. பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ திரும்பவும் ஜெயிலுக்கு கூட்டு வந்துறாங்க. அப்ப வந்து அவர் வந்து ஹீரோ வந்து இப்ப கட்டபொம்மன் கிட்ட என்ன கேக்குறாரு அப்படின்னா, அப்ப ஜிகா வந்து வாய் திறந்தா எனக்கு பெயில் கிடைச்சிருமான்னு சொல்லி கேட்கும்போது அவ்வளவு ஆளுங்களையும் தாண்டி அவன் எப்படி வாய் திறப்பான், அதெல்லாம் திறக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதோட வந்து இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து ஈஸியா பண்ணலாம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப ஹீரோக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஏதாவது பண்ணி நம்ம பெயில் கிடைச்சு வெளியே போனா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால அவங்க செய்யறதுக்கு வந்து ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. உடம்பு ஏதாவது செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி டாக்டர் கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தனியா அந்த மாதிரி கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஹீரோ தான சமைக்கிறாரு. அவர்கிட்ட இப்ப எஸ்பி என்ன சொல்றாருன்னா, ஒரு பவுடர் ஒன்னு கொடுக்குறாரு. இந்த நீ சமைக்கிற சமையல வந்து இந்த பவுடர் மட்டும் கலந்து விட்டுரு, இது சும்மா வயித்தால போற பவுடர் தான், அதோட நம்ம ஆம்புலன்ஸ் அவரை வச்சு அவனை ஜிகாவை தனியா தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பவுடர் வாங்கி கையில வச்சுட்டு ஹீரோ நிக்கிறாரு. அதோட ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப அந்த பவுடர் போட்டு பிரியாணி சமைச்சு கொடுத்துறாரு. இப்ப அந்த ஹென்ரியோட அந்த ஃபங்க்ஷனுக்கு அதாவது அந்த இதுக்கு 10வது நாள் காரியத்துக்கு இந்த மாதிரி பிரியாணி செஞ்சிருக்காங்க. எல்லாருமே இப்ப பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க. அதோட ஜெயிலுன்ற மாதிரி எல்லாம் அதை தண்ணியை போட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இந்த பவுடர் பழக்கத்தை வந்து நிறுத்தணும், இந்த பவுடர் பழக்கத்துல நிறைய பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இதே மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆல்ரெடி ஒருத்தர் வயசான ஒருத்தர் சமைச்சிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த சமையல் அவங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுத்துட்டு நான் எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க பாத்தீங்கன்னா அந்த ஹென்றி இறந்து போனதாச்சு அவங்க ஆளுங்க வருத்தப்பட்டு அப்படியே புலம்பிட்டு கிடக்குறாங்க. அவர் வந்துட்டு இப்ப புலம்பாத நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதல் சொல்றாரு. சரி வா, நீ உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் வேணாம் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா வந்துட்டு இரு நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்ப ஹீரோ தான் அங்க இருக்காரு. இப்ப சாப்பாடு கேட்கறாரு. அவருக்கு என்ன சொல்றாருன்னா, சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு போச்சு, வெறும் அந்த குஸ்கா மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப அந்த டப்பால இருக்கே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த டைகர் மணி கேட்கறாரு. அது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அதை குடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து இப்ப இவர்ட்ட கொடுக்குறாரு. இப்ப அந்த சாப்பாடு சாப்பிட்டு அவர் வந்து ஹீரோ பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ செஞ்ச சாப்பாடு வந்து அவ்வளவு ருசியா இருந்தது, இந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு நான் சொல்றேன், இந்த கொலையை வந்து அதாவது இந்த சண்முக கொலை வந்து நான் பண்ணவே இல்லை, யார் பண்ணான்றது எனக்கு உண்மையிலேயே தெரியாது, உன்ன மாதிரியே தான் என்னையும் இந்த கேஸ்ல மாட்டி விட்டுருக்காங்க, ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நாளைக்கு வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோட்ட சொல்றாரு. பேசிட்டே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா சிகார் கார்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு வலி வந்துருது. வயிறு வலியா அவர் துடிக்கிறாரு. உடனே அவர் ஆம்புலன்ஸ் தூக்கி போட்டு எஸ்பி கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை முடிக்கிறதா நான் எப்பயோ முடிச்சிருப்பேன், ஆனா அந்த ஹோம் மினிஸ்டர் தான் உன்னை வந்து வேலூர் ஜெயிலுக்கு மாத்த சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா இப்ப இவர் வயிறு வலி தாங்காம அங்கேயே அப்படியே இறந்தே போயிடுறாரு. இப்ப இவர் இறந்ததை பார்த்தோன்னே எஸ்பிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆளுங்க கிட்டலாம் இப்ப இவன் செத்து போனது யாருக்குமே ஆளுங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை அப்படியே மூடி மறைக்க பாக்குறாங்க. அதனால இப்ப கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னா, அவரோட ஆளுங்களா இருக்காங்க அவங்க எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வேற ஜெயில போடுறாங்க. இப்ப இங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மாவும் அவர் லவரும் பாத்தீங்கன்னா எப்படியாவது இன்னைக்கு வந்து ஜெயில இருந்து அவர் மகனுக்கு வந்து பெயில் கிடைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையா வந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப மோகன் இருக்காருல, அவர்கிட்ட அதை பத்தி சந்தோஷமா பேசிக்கிட்டு எஸ்பியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா வந்துட்டு இருக்காரு. இந்த டைம்ல தான் அந்த ஜிகா கார்ல அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம் வந்து அவங்களோட ஆளுங்களுக்குலாம் தெரிய வருது. சும்மாவே அவங்க ஆட்டம் போட்டுருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜெயில உடைச்சிட்டு வெளியே வந்துட்டு அங்க அந்த கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்கல்ல அங்க 4 அந்த ஜெயிலர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள போட்டு கொன்னுறாங்க. கொன்னுட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் அடிச்சு பெரிய கலவரத்தை ஆரம்பிச்சு விட்டுறாங்க. செஞ்சுட்டு தலைமை தாங்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த டைகர் மணி இருக்காருல, அவர் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோக்கு வந்து இவ்வளவு பெரிய கலவரமா பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வெளியே போலாம் நினைச்சு இந்த மாதிரிலாம் தடங்கலாகுது, இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கத்தி கதறிட்டு இருக்காரு. இப்போ கிச்சன்ல வந்து ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைகர் மணிக்கு ஆகாதவங்க இருப்பாங்க, அவங்களாம் வந்துட்டு இதான் சாக்கு, இந்த டைம்ல வந்து டைகர் மணியை போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்பி வந்துட்டு இந்த கட்டபொம்மன் இருக்காருல, அவர் போட்டு திட்டுறாரு. அவங்க ஜெயில கண்ட்ரோல் எடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அதுக்கு இப்போ அந்த கட்டபொம்மன் என்ன சொல்றாரு, நாங்க என்ன சார் பண்ண முடியும், நாங்க வெறும் 20 பேர் தான் இருக்கோம், அவங்க 2000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த டைகர் மணி என்ன சொல்றாருன்னா, சீலன் இருக்காருல, அவர்கிட்ட சொல்றாரு, நம்ம ஃப்ரெண்டை வந்து கொன்னவங்களை வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது, நாங்க எல்லார் கதையும் முடிச்சிடும், நீ பின்னாடி மட்டும் இரு அப்படின்னு மட்டும் சொல்றாரு. உடனே சீலன் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா அந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட எஸ்பி கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜெயிலுக்குள்ள வந்து இத்தனை பேர் தான் வைக்கணும், அடைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு, அது மாதிரி நடந்துக்குங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணி அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள அவங்க வந்துட்டு என்ன கேஸ் என்ன இதுன்றத பார்க்கணும். அது இல்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் போக எங்க ஃப்ரெண்ட் வந்து நீ கொன்னதுக்கு வந்து உன்னை நான் வந்து உடனே உண்மையிலேயே நாங்க எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இப்போ இந்த சீலன் பேசுறத கேட்டுட்டு இருக்க அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து கோவம் வருது. உன்னை புத்திசாலி நினைச்சா நீ எவ்வளவு முட்டாளா இருக்க, இதுக்கு மேல நான் இப்படி எடுத்து பேசிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா இங்கே உன்னை சுட்டு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது கேட்டு அவர் உடனே என்ன சொல்றாரு, அந்த சீலன் என்ன சொல்றாருன்னா, யாருக்கும் தெரியாம அடைச்சு வச்சிருக்கீங்களே 3 எதிர்க்கட்சி எம்எல்ஏங்க, அவங்களை இப்போ உண்டுல நாக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா, இப்போ அதாவது 3 எம்எல்ஏக்களை வந்து நான் கொண்டுட்டேன் அப்படின்னா அதால எவ்வளவு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 எம்எல்ஏக்களை வந்து செம்மையா அடிச்சு இழுத்து கொண்டு போடுறாரு. எங்க கோரிக்கையே வந்து எங்க ஃப்ரெண்டே அவர் இறந்து போனதுக்கு நியாயம் கிடைக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அதுவும் இல்லாம உனக்கு 30 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள எங்களுக்கு இது மாதிரி நடக்கல அப்படின்னா வந்துட்டு இந்த 3 எம்எல்ஏங்களை வந்து கூறா போட்டுருவேன், ஜெயிலுக்குள்ள இவங்க 3 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா என்ன மாதிரி கேஸ் வரும், எப்படி உனக்கு அதை பாதிக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இது கேட்டு அந்த எஸ்பி ஆடி போயிடுறாரு. இதோட இப்போ லைவ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து என்ன சொல்றாரு, கட்டபொம்மன் வந்து இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த எம்எல்ஏக்களை வந்து நாங்க வச்சிருந்தது வந்து யாருக்குமே தெரியாது, ஆனா எப்படி இந்த விஷயம் வந்து வெளியே போச்சு அப்படின்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ திரும்ப அந்த பாஸ்ல நடந்து காட்டுறாங்க. ஹீரோட அம்மாவும் ஹீரோயினும் வந்துட்டு ஜெயில எப்படியாவது பையனை வெளியே எடுத்துன்னு சொல்லிட்டு கோர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த ரகு இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாத, அந்த திட்டக்காரங்க என்ன சொல்றாங்க, நீ கவலைப்படாத, சீலன் வந்து இதை எடுத்துக்கிட்டாருல, அவர் வந்து எப்படியாவது இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டைகர் மணி இருக்காருல, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசுறாரு. எப்படி இந்த சிகா வந்து இறந்துருப்பான்னு தெரியல, எப்படி அவன் இறந்து போனா அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அண்ணனுக்கு வயசாகுதுல, அவர் குடிக்காத குடியா அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு, அதனால தான் இறந்து போயிருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த டைகர் மணிக்கு வந்து ஒரு யோசனை தோணுது. அன்னைக்கு நைட் வந்துட்டு அவர் தான சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, ஹீரோ கிட்ட தனியா அந்த பார்சல்ல இருந்த சாப்பாடு, அப்ப அவர் தான் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடியே நடிக்கிறாரு.
இதுக்கு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நான் தான் அந்த சாப்பாட வந்து எனக்குன்னு வச்சிருந்தேன். அது நீ தான் வாண்டடா வந்து புடுங்கிட்டு போன. அது எனக்குன்னு வச்சிருந்த சாப்பாடு நான் எப்படி அதில எதுவும் கலந்துருக்க முடியும்னு சொல்லும்போது, அத நம்பாம அந்த மணி போட்டு அடியே நடிக்கிறாரு. அப்ப ஆல்ரெடி அங்க ஒரு சமையல் குக் ஒருத்தர் இருப்பார்ல, அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, நான் தான் ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு பார்சல் எடுத்துட்டு அவனும் ஒரு பார்சல் எடுத்துக்க சொன்னேன். அதனால அவன் பவுடர் அந்த மாரி எதுவும் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னோனே, இப்ப மணி வந்து அமைதியா வராரு. தான் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இறந்துட்டார் பார்த்தீங்களா, அதனால இப்ப மினிஸ்டர் வந்து இப்ப எஸ்பிய வந்து திட்டுறாரு. எப்படி உங்க கண்ட்ரோல்ல இருக்கும்போது அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இப்ப கூட வந்து கட்டபொம்மன் அவர் இருக்காரு. அவர் அமைதியா அப்படி நின்னுட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப உள்ள ஜெயில்ல வந்து எதிர்க்கட்சி எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்ப உடம்பு சரியில்லாம அடி வாங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுக்காக 2 டாக்டர் வந்து உள்ள அனுப்ப சொல்றாங்க. அதுல ஒருத்தர் போலீஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்லிட்டு போறாரு. இத கேட்ட எஸ்பி வந்து நீங்களும் தானே அவன் இறந்து போகும்போது கூட இருந்தீங்க. எதுக்காக இப்ப மினிஸ்டர் கேட்கும்போது வாயை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு உடனே கட்டபொம்மன் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து மினிஸ்ட்ரியே நீங்க எடுத்து பேசுறவரா தான் இருக்கிறீங்க. நான் எப்படி அந்த இடத்துல பேச முடியும்? ரெண்டாவது அவனுக்கு அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு ஏதாச்சுன்றது எனக்கு எதுவும் சரியா தெரியல அப்படின்ற மாதிரி கட்டபொம்மன் சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்ததுல வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்ததுல ஒருத்தர் வந்து போலீஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த மணி இருக்காரு. அவர் வந்து கொல்ல போறாரு. அதுக்கு உடனே சீலன் என்ன சொல்றாருன்னா, இவங்களை கொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதோட இங்க பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இப்ப எம்எல்ஏ நாக்கா இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த மாதிரி வேலையை பண்ண போறாங்க. அந்த டைம்ல ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சொல்லிட்டு எல்லாரையும் சாப்பிட வர சொல்றாரு. அப்ப அந்த மணி இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எம்எல்ஏ நாக்க வந்து நீ வெட்டு. நீ வெட்டிட்ட அப்படின்னா வந்துட்டு நீ வந்து அவனை சாவடிக்கல அப்படின்றத நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல இருந்து உன்னை நான் வெளிய எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ எதை பத்தி யோசிக்கல, டக்குன்னு அவர் நாக்க எடுத்து போட்டு அங்கிருந்து போறாரு. இதை பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு பார்சல் பண்ணி அனுப்புறாங்க. அதை பார்த்தா அவங்க இன்னும் கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. அதோட பாத்தீங்கன்னா இங்க விசாரணை நடந்துட்டு இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜிகா இறந்து போனார்ல, அதுல வந்துட்டு அவருக்கு வந்து பேதி மாத்திரை இல்லாம வேற ஏதோ ஒரு பவுடர் தான் கலந்து கொடுத்துருக்கிறத வந்து போஸ்ட்மார்ட்டத்துல தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து இப்ப இந்த மாதிரி நாக்க எடுத்தார்ல, அவர் வந்து தெரியாம இந்த மாதிரி இல்ல கரெக்டா எடுத்திருக்காரு. அவருக்கு ஏதோ முன் அனுபவம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப சொல்றாங்க. பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல காட்டுறாங்க. அந்த ஹீரோ வந்து நாக்க வெட்டி போட்டு போயிருப்பார்ல, அந்த விஷயம் வந்துட்டு அந்த முன்னாடி வேலை செய்யற ஒருத்தர் இருப்பார்ல பஷீர்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாரு, அவருக்கு தெரிய வருது. உடனே அவர் வந்து மணி கிட்ட வந்துட்டு அவர் கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஆரம்பிச்சிட்டு, என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரையும் காவு கொடுக்கறதா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறைய போடுறாரு. இப்ப இதோட இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் எஸ்பி வந்து சஸ்பென்ஷன்ல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு நாங்க கேட்டதெல்லாம் சரியா நடக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மணி அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு மணி என்ன பண்றாருன்னா, திரும்ப இன்னொரு எம்எல்ஏ இருக்காரு, அவரை போட்டு அடிக்கிறதுக்கும் வெட்டுறதுக்கும் போயிட்டு இருக்காரு. ஹீரோ அவரை தடுத்து நிறுத்துறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சீலன் என்ன சொல்றாருன்னா, நீ செய்யறது எதுவுமே சரி கிடையாது, இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காத, இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன்னை இப்ப மணிக்கு வந்து கோவம் வருது. அப்ப நீ தான் வந்துட்டு போலீஸோட ஆளா, அந்த பக்கமும் பேசுற இந்த பக்கமும் பேசுற, உன்னை எப்படி நம்புறது, கரெக்ட், நீ சிலோன் புத்தியை காட்டிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. வந்து கோவம் வருது. சிலோன்காரங்களை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளியே வந்துட்டு வன்முறை வேண்டாம், அமைதியாவே போராடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொடியை காட்டிட்டு அமைதியா உட்கார்றாரு. இப்ப மணிக்கு வந்து கோவம் அதிகமாயிட்டு என்ன பண்றாருன்னா, திரும்ப எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க எல்லாம் போட்டு சமாடி அடிக்கிறாரு. அதோட இப்ப என்ன பண்றாருன்னா, அவங்க எல்லாம் அடிச்சு கொண்டு இழுத்து கொண்டு வந்து போட்டுட்டு இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள வந்து எஸ்பி வந்து இங்க எங்களுக்கு தனியா வந்து அவர் எங்க கையில கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஆளுங்க சேஃபா ஒரு இடத்துல இருக்கணும், அதாவது அவங்களுக்கு எந்த ஆபத்து வராத மாதிரி அவங்க அங்க இருக்கணும், மத்தவங்க எல்லாம் போட்டு ஏதாவது செய்வோம் அப்படின்ற மாதிரி இப்ப சண்டை போடுறதுக்கு தயாராயிடுறாங்க. இந்த விஷயம் வந்து மினிஸ்டருக்கு தெரிய வருது. அவங்க என்னையா கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. இந்த மாதிரி எஸ்பியை தனியா வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும், அனுப்ப வேண்டியதானடா, இது அதாவது அனுப்பி வைக்க வேண்டியதானே, இந்த மாதிரி நம்ம பண்ணாம இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை பெருசா போயிடும், அதனால அனுப்பி வைக்கிற வேலையை பாருங்க, அந்த பிரச்சனை இப்ப யார் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப இதே மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை போயிட்டே இருக்கு. இப்ப பஷீர் பாய் இருக்காரு, அவர் வந்து ரங்கன் இருக்காரு, அவர்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காரு. இப்ப இந்த எம்எல்ஏங்களை கொண்டுட்டாங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசா போயிடும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கும்போது, இப்ப ரங்கன்றவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அவங்களை காப்பாற்ற முடியும். இப்ப அவங்க வந்து அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க, அவங்க 3 பேரை கொண்டுட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவங்க 3 எம்எல்ஏக்கள் அவங்க வந்து எங்க இருக்காங்கன்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்படியே கொடுக்க போற மாதிரி போயிட்டு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப அந்த எம்எல்ஏக்கள் 3 பேர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எம்எல்ஏக்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கட்டபொம்மன் கொடுத்த வாக்கி டாக்கி வந்துட்டு A1 செல்லுல இருக்கு, அந்த வாக்கி டாக்கி எடுத்துட்டு போலீஸ்காரங்களுக்கு தகவல் சொல்லி இந்த மணியை வந்து எப்படியாவது நீ முடிச்சு விடு, உன்னை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க சொல்றாங்க. இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க மோகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து மணிக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஹீரோ வந்து பாத்ரூம்ல வந்து ஒரு பவுடர் ஒளிச்சு வச்சிருந்தா, அந்த பவுடர் எடுத்து நான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா செம்ம போதே இருந்துச்சு, ஆனா கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா வயித்தை கலக்கி எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப உண்மையிலே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப ஹீரோ கிட்ட அந்த பவுடரை கொடுத்து கலக்க சொல்லிருப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து அதை கலந்திருக்க மாட்டாரு. அது அப்படியே அவங்க கொடுத்தது வந்து வாங்கிட்டு பாத்ரூம்ல வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிருப்பாரு. ஏன்னா அவங்க கொடுக்கும்போது எனக்கு வாங்கி கையில வச்சிருந்தாருல, அதை அப்படியே பாத்ரூம்ல வச்சுட்டு அங்கிருந்து போயிருப்பாரு. இதை தான் வந்து இவர் வந்து அந்த வேற பவுடர் நினைச்சிட்டு இவர் எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இதை தான் இப்ப மணிக்கிட்டே வந்து போட்டு கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம மணிக்கிட்டே அந்த பிச்சை பவுடர் கொடுக்குறாரு. அதை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து மாடுங்களுக்கு கொடுக்குற பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை வயித்தால போறதுக்காக வச்சுதான் ஹீரோ வந்து சிகாவை கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மணிக்கு வந்து பயங்கர கோமா இருக்கு. இப்ப ஹீரோ கொல்லணும்னு சொல்லிட்டு அவர் தேடி இருக்காரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா இப்ப இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோ கண்ணில் அதாவது மணிக்கோட ஆளுங்க கண்ணில் படாம ஹீரோ வந்து ஒளிஞ்சு அப்படின்னு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்ப அந்த A1 செல்லுக்கும் போயிடுறாரு. அந்த வாக்கி டாக்கி எடுத்துட்டு எஸ்பிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, சார் அந்த சிகாவை கொண்டது வந்து இந்த எம்எல்ஏங்க தான், அவங்க தான் வந்து கொண்டு இருக்காங்க. ஒருத்தர் நான் சாப்பாடு கொடுக்க போகும்போது அவங்களே அவரை கொல்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவரை கொண்டது நான் தான், மணி தப்பா புடிச்சிட்டு இப்ப என்ன கொல்றதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான், எப்படியாவது காப்பாத்துங்க சார்னு சொல்லிட்டு எஸ்பி கிட்ட அவர் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசுறது அந்த பஷீர் இருக்காரு, அவரும் கேட்டுட்டு நீ தான் அந்த எலியா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. அதோட இப்ப அந்த போலீஸ்கார என்ன எஸ்பி என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்திடுறேன், அந்த எம்எல்ஏ எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி சார் நீங்க காப்பாத்துவீங்க, இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, நாங்க எப்படி சேஃபா இருக்க முடியும், எப்ப வேற எங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்துட்டு இப்ப எஸ்பி என்ன சொல்றாரு, என்னால மட்டும் காப்பாத்த முடியும், நம்பி என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவர் அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் எஸ்பி வந்து என்ன பண்றாருன்னா, மினிஸ்டர் போய் பேசுறாரு. இப்ப எம்எல்ஏக்கள் எங்க இருக்காங்கன்றது எனக்கு தெரியும், என் கூட கொஞ்சம் ஆளுங்களை மட்டும் அனுப்புங்க, ஃபோர்ஸ் அனுப்புங்க, நான் போயிட்டு எம்எல்ஏ எப்படியாவது காப்பாத்திடுவேன் அப்படின்னு இப்ப அந்த மினிஸ்டர் அவர் வந்து கொஞ்சம் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. இப்ப உள்ள வந்து போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, மணி அவங்களோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் போட்டு அடி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம ஆளுங்க எல்லாம் அடி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மணிக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. அவரும் வந்துட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்றாரு, ஹீரோ போட்டு சமாடி கண்டுபிடிச்சாரு.
போறாரு, அவரை போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம ஆளுங்க அடி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்களை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு போறாரு. மணி இந்த பக்கம் வரது பாத்தீங்களா, அவரோட எதிரிகளா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப மணி அந்த இடத்துல கொண்டு போட்டுறாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த பஷீர் பாய் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா குண்டடிப்பட்டு அப்படியே அப்படியே உயிர் போற நிலைமையில இருக்காரு. அவர் வந்து ஹீரோ பத்தி என்ன சொல்றாரு, நீ தானே அந்த எலி, நீ தானே அந்த அந்த இவரை கொண்ட ஜகாவை கொண்ட இவனையும் கொண்ட எல்லாத்தையும் கொண்டு நீ தானே உன்னை நம்பின பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அப்படியே கிடக்குறாரு, அப்படியே மயக்கத்துல கிடக்குறாரு. ஹீரோ வந்து இப்ப நான் யாரையும் கொல்லல, நான் கொல்லலன்னு சொல்லிட்டு கத்தி கதறிட்டு இருக்காரு. ஒரு மயக்கத்துல இருக்கிறத பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ரொம்ப அவரை வந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாரு. ஆனா அந்த இது எதுவும் பலிக்கல, அவர் இறந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க பெரிய கலவரமா ஆயிடுச்சு. இதுக்கு மேல இதை வந்து நம்ம கட்டுக்குள்ள வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து கட்டுப்போம் இருக்காரு. அவர்கிட்ட போலீஸ் கண்ணெல்லாம் கொடுத்து உள்ள அனுப்புறாங்க. இப்ப அவங்க உள்ள வந்துட்டு சரமாரியா பாக்குற எல்லாரையும் போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சுட்டு சுட்டு கொண்டு கிடக்குறாங்க அந்த போலீஸ்காரங்க. அப்பதான் அந்த மோகன் இருக்காரு, அவரை பாக்குறாங்க. கட்டபொம்மன் மோகனை பார்க்கும்போது அந்த மோகன் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த பவுடர் வந்துட்டு அந்த சிகாவுக்கு வந்து சிகாவுக்கு அவருக்கு வந்து நான் கலந்து கொடுத்துட்டேன். அவர் வந்து அதை சாப்பிட்டு தான் அவர் இறந்து போயிருக்காரு. அப்ப மொத்தத்துல கட்டபொம்மன் பண்ண வேலை தான். அவர் தான் மோகன் கிட்ட அந்த பவுடர் கொடுத்து கலந்து கொடுக்க சொல்லிருக்காரு. ஹல்வால அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்வீட்ல கலந்து கொடுத்து தான் அவர் இறந்து போயிருக்காரு. இனிமேலாவது என் பொண்ணை பார்க்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. போலாம்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னா அந்த மோகனையும் சுட்டு கொன்னுறாரு. ஹீரோ வந்து எஸ்பி கிட்ட வந்து என்ன கேட்கறாருன்னா, எங்களை எல்லாம் வந்து சேஃபா வச்சுப்பேன், எங்களை எல்லாரையும் காப்பாத்தும் அப்படின்னு தான் நீ சொன்ன. இப்போ நீ எப்படி எதுக்காக பஷீர் பாயை வந்து சுட்டு கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர்கிட்ட வந்து அவர் அடிக்க போறாரு. உடனே இப்ப அந்த எஸ்பி என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த மணியோட ஆளுங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா, ஜிகாவை யார் கொண்டதுன்னு உங்களுக்கு தெரியணுமா, எம்எல்ஏக்கள் எங்க இருக்காங்க, அந்த அந்த இடத்த வந்து எனக்கு சொன்னது யாருன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மத்த ஆளுங்களா இருக்காங்க, மணியோட ஆளுங்களை வந்து ஹீரோக்கு எதிராக வந்து கிளப்பி விடுறாரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நாக்குல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எஸ்பியை குத்தி கொன்னுறாரு. அதோட அங்கிருந்து அவர் அங்கிருந்து ஓடிடுறாரு. இஸ்மாயில் இருக்காரு, அவர் வந்து ஹீரோ கிட்ட என்ன கேட்கறாருன்னா, ஜிகாவை கொண்டது அந்த அவரை கொன்னதே வந்துட்டு அந்த கட்டபொம்மன் தானே, அந்த கட்டபொம்மன் பார்த்து நீ பயப்படுறதானே அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் எதுக்கு பயப்படணும், நான் யாருக்கும் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு பக்கம் இந்த இஸ்மாயில் என்ன பண்றாருன்னா, கட்டபொம்மன் கிட்ட என்ன கேட்கறாருன்னா, அந்த ஜிகாவை கொண்டது வந்து ஹீரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்குறாரு. அதுக்கு கட்டபொம்மன் என்ன சொல்றாருன்னா, இல்ல ஹீரோ கிடையாது, மணி தான் அவனை கொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இங்க வந்து ஹீரோ வந்து இப்ப இஸ்மாயில் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, சண்முகத்தை கொண்டது யாருன்னே தெரியாதுல்ல, அதே மாதிரி தான் இதுவும் ஜிகாவை கொண்டது யாருன்னே தெரியாது, யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இஸ்மாயில் கிட்ட வந்து கட்டபொம்மனை மாட்டி விடாமையும் ஹீரோ இருக்காரு, அதே சமயத்துல காட்டி கொடுக்காமையும் இருக்காரு. இதெல்லாம் கேட்டு இஸ்மாயில் வந்து என்ன சொல்றாரு, அன்னைக்கு நடந்த கலவரத்துல வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து அதுல இருந்திருக்காரு. இப்ப அந்த கட்டபொம்மன் இருக்காரு, அவர் வந்து எஸ்பியாவும் ப்ரோமோட் ஆயிருப்பாரு, அவர் வந்து மினிஸ்டரோட ஆளா தான் இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் ஆட்சியே மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது போக ஹீரோ வந்துட்டு ஜெயிலே இருந்துகிட்டே வந்து வெளியே வந்து ஹோட்டல் ஆரம்பிச்சிருப்பாரு. அவங்க அம்மாவையும் ஹீரோயினையும் வச்சு அதை நடத்த சொல்லியிருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் வந்து அவர் வாய்ஸ் ஓவர் சொல்லுவாங்களா, ஒன்று நரகத்தில் வந்துட்டு அதாவது நரகத்தில் ராஜாவாக இருக்கணும், இல்லை சொர்க்கத்தில் வந்து மண்டிட்டு இருக்கணும், இது எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு அவர் இப்போ வந்து எஸ்பி அவர் ப்ரோமோட் ஆயிட்டாரு. அதே மாதிரி ஹீரோவாலையும் வந்து வெளியே இப்போ வர முடியல, உள்ளே இருந்துட்டு அந்த ஜெயிலில் கண்ட்ரோல் எடுத்த மாதிரி இப்போ ஹீரோ தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் அவருக்குள்ள வருத்தம் என்ன, வெளியே நம்ம போயிட்டு ஹோட்டல் நடத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. இதே மாதிரி தான் இப்போ நரகத்துவமா சொர்க்கமா அப்படின்ற மாதிரி தான் அந்த கதையை காட்டி அப்படியே இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இது எவ்வளோ சொல்ல வராங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது, ஆனால் இது ரொம்ப எப்படி சொல்றது, புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமான கதையாக தான் இருக்கு.